மூசா, இந்த வயசானவர் அந்த பாவிங்க இந்த பாடு படுத்திட்டாங்களே. நீ சொன்ன அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமா மூசா? ஆமாப்பா, அந்த திருட்டு ராஸ்கல் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆமா, இவருக்கு அவனுக்கு என்ன பகை? பாட்டி, ஒரு காலத்துல அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் இவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு. அப்போ இவர் பண்ண ஃபார்முலாவை திருடி அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது அவனோட ஒரு பக்க முகம் வெந்து போச்சு. அவனோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட இவரு அவனை விரட்டிட்டாரு. அதுல இருந்து அவன் இவருக்கு எதிரி ஆயிட்டான். இவருடைய கண்டுபிடிப்புகளை அடிக்கடி திருட முயற்சி பண்ணி இவர் வீட்டுல இருக்கிற ரோபோவால தடுக்கப்பட்டு கடைசியில இந்த ஸ்ரேயாவை கடத்தினாதான் இவர் வழிக்கு வருவார்னு சொல்லி ஸ்ரேயாவை கடத்தி வச்சு இவரை அங்க வரவழைச்சிட்டாங்க. அப்படி வர வச்சு இவரை கட்டி போட்டு அடிச்சிருப்பானோ? இப்படி மயங்கி கிடக்குறாரு. அடிக்கலமா, ஏதோ மயக்க ஊசிய போட்டிருக்கான் போல இருக்கு. மயக்க மருந்த அவர் ரத்தத்துல இருந்து பிரிச்சு எடுத்துரு மூசா. பாவம், அவர் கண் வெடிக்கட்டும். அப்படியே செய்யறேன் தாத்தா. ஸ்ரேயா, நாம எங்க இருக்கோம்மா? ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க. ஐயா, என் பேரு மூசா. இவர் என் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். மூசா, நீதான் ஸ்ரேயாவை குணப்படுத்தினதா மாப்பிள்ள சொன்னாரே. ஆமாங்க, இப்ப கூட உங்களை ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது என் பையன் மூசா தாங்க. மூசா, என்னையும் என் பேத்தியையும் காப்பாத்தின உனக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்பா. ஐயா, என்னையா நீங்க போய் கண் கழுகிக்கிட்டு? நல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் அங்க நிப்பேன். அதான் என்னுடைய இயல்பு. அதைத்தான் நான் இப்ப செஞ்சேன். தேங்க்யூப்பா. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. ஸ்ரேயா, உனக்கு ஒன்னும் ஆகலடா செல்லம்? என்ன நடக்குது இங்க? உங்க பொண்ணையும் விஞ்ஞானியும் கடத்திட்டாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இங்க வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நானும் என் பேத்தியும் அந்த எக்ஸால கடத்தப்பட்டது உண்மைதான். மூசாவால மீட்கப்பட்டதும் உண்மைதான். கடத்தப்பட்டது உண்மைனா கூட மீட்கப்பட்டது மூசாவாலன்னு என்னால நம்ப முடியலையே. ஏன் சார் நம்ப முடியல? இல்ல, ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ் சேர்ந்து பண்ண வேண்டிய சாகசத்தை எப்படி தனி ஒருவனா அதுவும் சின்ன பையன் செஞ்சான்னு தான் தெரியல. எப்படி செஞ்சாங்கிறதையும் உங்க இன்வெஸ்டிகேஷன்ல சேர்த்து கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ் இருக்கிற இடத்த மூசா சொல்லுவான். முதல்ல போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மூசா, அட்ரஸ சொல்லுப்பா. நம்பர் 18 2nd ஸ்ட்ரீட், திருவிகா நகர், ஆதம்பாக்கம். ஓ, போங்க சார், அவன் தப்பிச்சிட போறான். சீக்கிரம் போய் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னது வர வர ஆளுக்கு என்ன மிரட்டுறாங்க? பெருமாளே, பாக்குறேன் சார், பாக்குறேன். அப்ப நான் வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ் வரேன் சார். நாங்க போயிட்டு வரோம். ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வாங்க ஐயா. வரேங்க. வாங்க. பாய்.
ஆச்சரியமாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு, அதே சமயம் அதிசயமாகவும் இருக்கு. ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு கேள்வியும் மனசுக்குள்ள வருது. ஆனா கண் முன்னால நடந்ததை நடக்கலைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? பிள்ளையார் பால் குடிக்கிறாரு, மாட்டு கண்ணில் கிருஷ்ணர் தெரிகிறாரு, இதெல்லாம் சொன்னா ஜனங்க நம்புவாங்க. ஆனா பூலோகத்துல பூதங்கள் உழவுதுன்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. என்னதான் கிறுக்கு பையன்னு சொல்லுவாங்க. ஆனா உழவுதே, இதை நான் யார்கிட்ட சொல்றது? எப்படி எதை காட்டி நம்ப வைக்கிறது? நான் பயத்துல புலம்பிட்டு இருக்கிறேன். இவ எதையுமே காதுல போட்டுக்காம கண்டுக்காம உட்காந்துருக்காளே. லில்லி, பாஸ், நானே பயந்து போயிருக்கேன். ஏன் பாஸ் காதுக்குள்ள வந்து கத்துறீங்க? அப்போ நீயும் பயத்துல தான் இருக்கிறியா? ஆமா, அந்த பையன் என்னடானா கண்ணு முன்னாடியே ரேஸ் விடுறான், பிஞ்ஞானியும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு மாயமா மறையறான். பயப்படாம எப்படி பாஸ் இருக்க முடியும்? என் நிலைமைய பாத்தியா லில்லி? என்ன எதிர்க்க பூத லோகத்துல இருந்து பூதங்கள்லாம் வருது. இது உங்களுக்கு பெருமையா? எரிச்சலா இருக்கு. ஏன்? பின்ன என் திட்டம் எதுவுமே சக்சஸ் ஆகலையே, எல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு. விஞ்ஞானியும் குழந்தையும் அந்த பூதம் கொண்டு போயிடுச்சு. தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு தாயத்தை கட்டிட்டு வரீங்க. என்ன கிண்டல் பண்றியா? ஒரு விஞ்ஞானி கடவுளை என்னைக்கும் நம்பவே மாட்டான். விஞ்ஞானி தான் நம்ப மாட்டா, நீங்க நம்புங்க பாஸ். என்ன அப்போ விஞ்ஞானி இல்லன்றியா? இல்ல பாஸ். என்ன இல்ல பாஸ்? இது அந்த இல்ல பாஸ், வேற இல்ல. லில்லி, உன் கண்ணு முன்னாலேயே ஒரு ரோபோவை உருவாக்கி இருக்கிறேன். இன்னும் பல விஞ்ஞான ஆராய்ச்சிகள் முடிவடைகிற கட்டத்தில் இருக்கு. இவ்வளோ ஏன், அந்த பூதம் மாதிரியே சொய்யின்னு மறியறதுக்கு ஒரு மருந்து கூட கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனா என் பேர், என் புகழ், என் திறமை இதெல்லாம் இன்னைக்கு உனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த உலகமே வியந்து பாராட்டும் போது இவர்கிட்டயா நான் வேலை செஞ்சேன்னு ஆச்சரியப்பட போறேன். அத அப்ப பாத்துப்போம் பாஸ். இப்படியே பேசிட்டு இருந்தோம், இப்ப நம்ம அதிர்ச்சி அடைய வேண்டி வரும். ஏன்? வந்துட்டு போனவங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தா ஏற்கனவே உங்களை தேடிட்டு இருக்க போலீஸ் இப்ப உங்களை தேடி இங்க வந்துராதா? வெரி குட், நீ ரொம்ப கரெக்டா யோசிக்கிற லில்லி. வாட் நெக்ஸ்ட்? முதல்ல நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். கிளம்புங்க. இங்க வந்துட்டு ஏமாந்து திரும்பி போக போற போலீஸ் இந்த ப்ரொஃபசர் ஹெக்ஸ் எப்படிப்பட்ட புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஏற்பாடுகளை பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டா? நீங்க பொறுமையா யோசிச்சு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. நான் எதுக்கும் வெளியில வெயிட் பண்றேன். பாவம் சின்ன பொண்ணு பயந்துட்டா, அதான் போறேன்றா. போட்டோம் போட்டோம். என்னையா பிடிக்க வருது போலீஸ்? இங்க வரட்டும். மிஸ்டர் எக்ஸ் எப்பேற்பட்ட விஞ்ஞானின்னு காட்டுறேன் அவங்களுக்கு. ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு ஜீனி. அந்த சின்ன பையனுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தியா? ஆஹா, என்னால நம்பவே முடியல. ஸ்ரேயாவை பணைய கைதியா பிடிச்சு என்னை கடத்திட்டு போன அந்த ராஸ்கல் என்கிட்ட முதல்ல கேட்டதே உன்னை எப்படி ஆஃப் பண்ணணும் தான். நான் அதை சொல்ல மறுத்த உடனே அவன் என் நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ற ஊசியை போட்டுட்டான். இன்னும் 2 நிமிஷம் விட்டிருந்தா நான் எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருப்பேன். ஆனா என் நல்ல வேளையா மூசா வந்து காப்பாத்திட்டான். உங்க மூசா புராணத்தை நிறுத்துங்க மாஸ்டர். ஜினி, ஆமா, நீங்க சொல்ல சொல்ல என்னால தாங்கிக்க முடியல. ஏன்? ஏன்னா நீங்க இவ்வளவு சூப்பர் பவரோட இங்க என்ன உருவாக்கி வச்சுட்டு நீங்க ஆபத்துல இருக்கும்போது எவனோ மூசாங்கிற ஒரு பொடியன் வந்து உங்களை காப்பாத்தினான்னு என்கிட்டயே சொன்னா அது எனக்கு எப்படி இருக்கும்? அது இல்ல ஜீனி. இல்ல மாஸ்டர், நான் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நான் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. இல்ல ஜீனி, இது ஈகோ. இருந்துட்டு போட்டுமே. இல்ல ஜீனி, நீ மூசாவோட பேசி பாரு, உனக்கு மூசாவை கண்டிப்பா பிடிக்கும். அதான் சொன்னனே, நீங்க போன பிறகு
மூசாவும் உங்க மாப்பிளையும் இங்க வந்து பேசிட்டு தான் மூசா அங்கேயே வந்தான். ஓஹோ, அப்ப நீ மூசாவோட பேசிட்ட, மூசாவை உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்க கூட நீங்க அவன் பேரை என்கிட்ட சொல்லாதீங்க மாஸ்டர். ஓகே, நான் வரேன். மூசா விஷயத்துல ஜீனிய சமாதானப்படுத்த முடியாது போல இருக்க. Come on, quick. யோ, முதல்ல இந்த சைரனை நிறுத்தியா? இதுக்கு பேரு ரகசிய ரைடா? நான் எதுக்கு இந்த ஆபரேஷனுக்கு எக்ஸ் ஆபரேஷன் பேர் வச்சேன்? ரகசியமா அவனை பிடிக்கணும்ன்றதுக்காக தான். நான்சென்ஸ். கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். நம்ம எல்லாம் பிளாக் ட்ரெஸ் போராட்டாலும் நம்ம பிளாக் கேட் மாதிரி அதிரடியா உள்ள நுழையிறோம். அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் அரெஸ்ட் பண்றோம். ஓகே சார். எஸ் சார், ஓகே சார் மட்டும் போதாது. இப்பதான் ஒவ்வொருத்தருடைய வீரத்தையும் தீரத்தையும் பார்க்க போறேன். அப்பதான் நமக்கு மெடலும் மரியாதையும் சர்டிபிகேட்டும். உங்களுக்கு புரிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார். நம்மள மாதிரி போலீஸ் கேரியர்ல இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை உபயோகப்படுத்திக்கணும். சயின்டிஸ்ட் அருமை நாயகம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த ப்ரொஃபசர் எக்ஸ் எவ்வளவு டேஞ்சரஸ் ஃபெலோன்னு. அதிரடி நடவடிக்கைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கிறாரு. யோ, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா அதிரடி ஆக்ஷன் கூட்டிட்டு வந்துட்டு சொற்பொழிவு ஆச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிற, அதானே? போலீஸ் ஆக்ஷன் என்ன சும்மா நினைச்சீங்களா? அதுல எவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு, எவ்வளவு சமுதாய சிக்கல் இருக்கு, இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து தான் நம்ம ஆக்ஷன்ல இறங்க முடியும். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இது கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பொருந்தும், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். நம்ம இந்த மாதிரி அதிரடி ஆக்ஷன்ல இறங்கும் பொழுது அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. மனுஷன் பேசியே தூக்கத்தை வர வச்சிருவார் போல இருக்கு. ஏயா, நான் சீரியஸா பேசுறது உனக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கா? என்னது? சாரி சார், 2 நாளா நைட் டியூட்டி சார். ஆபரேஷன் எக்ஸுக்கு கூப்பிட்டீங்களா, அப்படியே வந்துட்டேன் சார். லைஃப்ல சாதிக்க போறோம்னு நினைச்சுக்க, உற்சாகம் தானா வரும். சின்ன புள்ளத்தனமா இவரு பாட்டிலும் எதையாவது யோசிச்சுட்டு கடைசியில கோட்டை விட்டுட்டு நிக்க போறாரு. நான் எல்லா கோணத்திலையும் ஆராய்ச்சி பார்த்து முடிவெடுத்து தான் இதுல இறங்கி இருக்கிறேன். Where is the megaphone man? சாரி சார், மறந்துட்டேன். ப்ரொஃபசர் எக்ஸ், போலீஸ் உன் வீட்டை ரவுண்ட் பண்ணிருக்கு. மரியாதையா சரண்டர் ஆயிடு. என்னையா இந்த கத்து இருக்கிறேன், ஒரு ரெஸ்பான்ஸையும் காணா? ஒருவேளை எஸ்கேப் ஆயிருப்பானோ சார்? நம்ம இன்னும் ஆக்ஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அபசகனமா ஏதாவது பேசு. யோ, ஆக்ஷன் ஆரம்பிச்சிரும். தட தடன்னு உள்ள நுழையாதீங்க. பிளாக் கேட்ஸ் மாதிரி அடி மேல அடி எடுத்து வச்சு போங்க. கோ. இந்த ஆபரேஷன்ல நமக்கு உயிரே போனாலும் போலாம். பயந்துட்டீங்களா? வாங்க. Follow me. Follow me. கண்ணு தெரியுதா? சுமாரா தெரியுது சார். அப்ப நீ தான் கரெக்ட். போய் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து லைட்டை போடு. சரி சார். எந்த சுவிட்ச்னு தெரியலையே. ஏதாவது ஒன்று போடியா.
என்ன யோ தூக்கில இருந்து கை எடுத்து தொலையா. பாத்தியா பாத்தியா அந்த கிறுக்கு சயின்டிஸ்ட் ஏதாவது பண்ணி வச்சிருக்க போறான். யோ கையடியா. என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? போங்கயா போங்க, அந்த பக்கம் போய் தேடி பாருங்க. போங்க. யோ யோ என்னையா அவனை காப்பாத்தியா? எஸ் சார். டேய் 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 முண்டா முண்டா நீ அப்படியே தொடுவியாயா? என்னடா அது காலை எடுக்க முடியல? என்னாலையும் தான் எடுக்க முடியல. ரைஃபிளை யூஸ் பண்ணியா? ரைஃபிளை யூஸ் பண்ணியா? சார் என்னது? காலு பசையில ஒட்டிக்கிச்சு சார், எடுக்க முடியல. ஆமா சார், எடுக்க முடியல சார். நல்லா இழியா இழியா தூக்கு. இந்த ப்ரொஃபசர் எக்ஸ நம்பி அடி எடுத்து வைக்க முடியாது போல இருக்க. எங்கெங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. இப்ப எந்திரிச்சோம்னா இந்த ஆளு மறுபடியும் ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருவான். அதனால இப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். இது என்னது? ஸ்மோக் எஃபெக்ட். என்னது? மஞ்ச புகையா இருக்கு. இதுல ஏதாவது வில்லங்கம் இருக்குமோ? சின்ன வயசுல படிச்ச ஞாபகம் வருது. குளோரின் புகை மஞ்சளா இருக்கும். அதுவா? வெல்கம் மிஸ்டர் கோதண்டம். நல்லா வந்து மாட்டிக்கிட்டியா? நான் அருமை நாயகம் மாதிரி கிடையாது. ஐ எம் a bad scientist. இந்த புகை உங்களை யமலோகத்துக்கு அழைத்துச் செல்லும் இலவச டிக்கெட். ப்ரொஃபசர் எக்ஸ் எப்பேற்பட்ட கில்லாரின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த மஞ்சள் புகையை சுவாசிச்ச 5வது வினாடி கை கால் செயலிழந்து போகும். அப்புறம் காது கேட்காது, கண்ணு குருடா போயிடும். 10வது செகண்ட் ஹார்ட் பீட் நின்னுடும். அப்புறம் உயிரும் போயிடும். வாங்க வாங்க, ஷூவை கைட்டி விட்டு வாங்க. வாங்க வாங்க. யோ நீங்க கீழே புரண்டது போதும். வாங்க 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 வாங்க, தப்பிச்சா போதும். வண்டி அடியா வண்டி அடியா வண்டி அடியா.